கர்த்தருடையதாக இன்றைய வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவர்கள் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கர்த்தருடையதாக இந்த வசனம் பார்க்கும்போது அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகள் குடியிருந்துன்னு இருக்கும். வயதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வசதி பார்க்கும்போது அவங்க மறுபடியும் பாழான ஒரு ஸ்தலமாய் பாழாக கிடக்கக்கூடிய பட்டணத்தை விட மறுபடியும் அதில் ஆள் இல்லாமல் கிடக்கக்கூடிய பட்டணங்களை விட மறுபடியும் அதில் குடியேற்றி மறுபடியும் திராட்சை தோட்டம் நாட்டி மறுபடியும் ஆசீர்வாதமாக சாட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே சில பாழான காரியங்கள் பட்டணங்கள் இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி பாழாகி கிடக்கலாம். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதாவது வியாதியாக இருக்கலாம், ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பொருளாதார காரியம், எந்த காரியமோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு சில காரியத்தில் நம்ம கத்தரோடு வர்றதுக்கு முன்பாக சில இடங்கள் பாழாகி போய் கிடக்கலாம். சில காரியங்கள் பாழாகி கிடக்கலாம். அந்த பாழான காரியத்தையும் மறுபடியும் தேவன் எடுத்து அதில் சாட்சியாக மாட்டுவார். எந்த காரியம் பாழாக இருக்குதோ ஒரு விஷயம் கத்த நோக்கி பார்ப்போம். எந்த காரியம் பாழாக இருக்குதோ அந்த காரியத்தை மாற்றும்படியாக அதில் ஒரு சாட்சி தருவ கேளுங்க. கண்டிப்பாக அந்த காரியத்தை ஜெயம் தருவார். உங்கள் வாழ்க்கையில் அநேக ஜெயம் தந்திருக்கலாம். ஆனால் அந்த காரியம் பாழாகி கிடக்குமா, அதுலேயும் தேவன் சாட்சியை தருவார். அந்த இடத்துலையும் தேவன் மறுபடியும் உங்களை சாட்சியாக மாற்றுவார். எந்த காரியம் இருந்தாலும், அது ஆரோக்கியம் வியாதியோ எந்த காரியம் வந்தாலும் நீ கத்த நோய் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்துலையும் தேவன் சாட்சியாக தருவார். இந்த பாழான நகரத்தை பாழான காரியம் மறுபடியும் அது சாட்சியாக மாறும்போது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஒரு சாட்சியாக இருக்கும். ஒரு பாழான காரியம் கொஞ்சம் ஏதோ ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காரியம் விட்டது பாழாக இருக்குது, இந்த காரியம் விட்டது பாழாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா. அதே ஜனங்கள் முன்பாக அந்த பாழான காரியமும் மறுபடியும் அது கொடியே சாட்சியாக மாறிவிட்டது. அந்த மறுபடியும் அந்த பாழாகி அந்த இடத்த மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கட்டி அவைகளை குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை கொடுத்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஒரு செழுமையான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு சொல்லுது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம பாழாகி இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கை தருவார், பலவத்தை ஆயுதப்படுத்துவார். நம்ம என்ன செய்யணும், தேவன் செய்வார். நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிரமாணம் அவர் சொல்லியிருப்பார்ல, அவர் சொல்லிக்க கற்பனைக்கு கீழ்ப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அது பிரயாசப்படும் போது உங்களுடைய காரியங்கள் காரியத்தை தேவன் காத்துக்கொள்வார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன கிருபை செய்வாராக. ஆமென்.